உடல், கழுத்து, தலை ஒரு நேர்கோட்டில் இருப்பதை முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பிறகு மூச்சுக் காற்றை கவனிக்கவும். ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரீத். எந்த மேனிபுலேட்டும் பண்ணாம ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரீத். அடுத்து மனம், எண்ணங்கள் உருவாகிற இடம். ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். எண்ண ஓட்டத்தை தடுக்க வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச். என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது? ஜஸ்ட் வாட்ச். அடுத்து புத்தி, தீர்மானம் செய்யும் இடம். புத்திக்கு ஒரு ஆணையை கற்பிக்கவும். புத்தியே, தியான காலம் முடியும். இந்த ஒரு 10 நிமிடம் எந்த ஒரு முடிவையோ தீர்மானத்தையோ எடுக்க வேண்டாம் என்று கூறும்போது புத்தி அமைதியாகிவிடும். பிறகு ஓரளவு அமைதியடைந்த மனதிற்கு வர வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள், விக்ஷேபங்கள் வரலாம். வெறுப்பு, கோபம், ஒரு பகைமை. இது ஆழ்ந்த மனதில் திருடமாக, உறுதியாக இருந்தால் நம்மால் தியானம் செய்ய முடியாது. இவைகளுடைய வேகத்தை நீக்க முக்கியமாக ஒரு பாவனா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி நான் என்னுடைய உடல் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறேனோ, என் மனம், புத்தி எத்தன்மையுடன் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டேனோ, உடலினுடைய நோய் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறேனோ, நான் இருக்கும் சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இந்த உலகில் யார் யாருடன் நாம் சம்பந்தம் வைக்கிறோமோ அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய குணங்களையும் என்னுடைய குணத்தை நான் ஏற்றுக்கொள்வது போல மற்றவர்களுடைய குணங்களையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அவர்கள் என் மீது கொண்டுள்ள கருத்து, ஒப்பீனியன்ஸ், அவர்கள் என்னை பற்றி பேசும் சொற்கள், என்னை பற்றிய தீர்மானம், கன்க்ளூஷன்ஸ், அது உண்மை அல்ல என்று தெரிந்தும், அது பொய் என்பது தெரிந்தும், இந்த 2 கட்டத்தை விட்டு நாம் தாண்டி வர வேண்டும். அது உண்மையாவும் இருக்கட்டும், பொய்யாவும் இருக்கட்டும்.
அதைத் தாண்டி அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல். ஏனென்றால், இங்கு ஒரு கருத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எப்படி இறைவன் அவர்களுக்கு என்னைப் பற்றி கருத்தை, தீர்மானங்களை, கன்க்ளூஷனை கொடுப்பதற்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாரோ, அதேபோல் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வதற்கும், அவர் கருத்துக்களை மனதிற்குள் செலுத்தாமல் இருப்பதற்கும் எனக்கும் இறைவன் ஃப்ரீ வில் கொடுத்து இருக்கிறார். என்னைப் பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எவ்வாறு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோல் அவர்களுடைய சொற்களை எனக்குள் கொண்டு போகாமல் இருப்பதற்கும் இறைவன் சுதந்திரத்தை கொடுத்து இருக்கிறார். நான் வேணுனா உள்ள கொண்டு போலாம், வேண்டாட்டி வெளியில விட்டுறணும். அதற்கு எனக்கு உரிமை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த பாவனையை சிந்தித்து 2 நிமிடம் அமர்ந்திருக்க வேண்டும். யார் என் மீது வெறுப்பை காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். யார் என் மீது அன்பை காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளலாம். யார் என் மீது பொறாமைப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு இறைவன் எனக்கு தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவர்களை அவ்விதமே தொடர வேண்டும் என்பது அல்ல. என் மன அமைதிக்காக நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் மனம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், என் மனதில் இருக்கிற பகைமை, வெறுப்பு போன்ற உணர்வுகளை நான் நீக்கியாக வேண்டும். அதனால் ஏற்றுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பேச்சு நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரைசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.